ஐயா அவர்கள் வாய்ஸ்லயே வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. இவர் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. இதுதான் என்னோட கான்செப்ட். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்காவது என் வாயில நல்ல வார்த்தை வருதான்னு பார்ப்போம். அது யார்? அவன் அவசரத்துக்கு பிறந்தவன். பழம் இன்னும் பழுக்கவே இல்லை, காயா இருக்க. அதுக்குள்ள வாழை மரத்தை அடியோட வெட்டி சாட்சி வச்சிருக்கீங்க. ஓ, கல்யாண வீடா? உள்ளத்தான் போய் பாப்பமே. அடி செருப்பால. ஏண்டி, எனக்கு தான் சந்தனத்தை பிடிக்கும் இல்ல, தம்மா துண்டு கிண்ணத்துல வச்சிருக்க. நான் சந்தனத்தையே சட்டியா போறேன் நினைச்சேன். போய் ஒரு அண்டால கொண்டாடி. அது யாரா அவன்? பேசிக்கிட்டு இருக்கும் போது தலையில எதோ தெளிக்கிறது. பணம் நாத்து அடிக்குது. பன்னீரா? தொல்லி தொல்லி. ஏய், சாவுக்கு போனாலும் இதான் தொழிக்கிறீங்க, கல்யாணத்துக்கு வந்தாலும் இதான் தொழிக்கிறீங்க, திருந்த மாட்டீங்க. அது யாரா அவன்? தனியா உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறது. ஓ, மாப்பிள்ளையா? காய் காய். இன்னும் கொஞ்ச நாட்டு நீ காய போறல. அது யார்? அவன் பக்கத்துல எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறது. ஓ, ஐயரா? ஊத்து ஊத்து. நீ ஊத்துற ஊத்துல அப்படியே பத்தி கல்யாணம் பண்றமே எரிஞ்சு போட்டோம். என்னது? மாப்பிள்ளை மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் பொண்ணை காணோம். பொண்ணு எவனாச்சும் வீட்டுல ஓடிட்டாளா? அது சரி. ஐயோ, பொண்ணு வந்துடுச்சு போல இருக்குது. ஏண்டி இவள போய் அந்த பாடியில் உட்காரு. ஐயோ, அந்த மேடையில் உட்காரு. நாங்க இருங்க. யாரு நீங்க? கல்யாணத்துல வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது இல்ல கண்ணு, பக்கத்து வீட்டு ஒரு இழவுக்கு வந்த சாவை எடுத்துட்டான். அந்த பேமானிங்க சாப்பாடு போட மறந்துட்டானுங்க. சரி, ஓசியில போய் கல்யாணத்துல போய் சாப்பிடாலும் வந்துட்டேன். பந்தி எல்லாம் ரெடி ஆச்சா? உமா கண்ணு, சேகர் தம்பி, வாங்க 3 பேருமா சேர்ந்து போய் சாப்பிடுவோம். நாங்களும் வரட்டா கண்ணு.